அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளோ நேரம் இருந்து எல்லாம் பார்த்து உங்களோட சப்போர்ட் ஃபீட்பேக் உள்ள தெரிஞ்சது. இது ஒரு படம் இந்த அளவு நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ். எடிட்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வணக்கம், நான் எடிட்டர் டான் பாஸ்கோ. இந்த படம் எடிட் பண்ணியிருக்கேன் 7G. ரியலி இவ்வளோ ஷார்ட் அண்ட் டைமில் இவ்வளோ பெரிய ஒரு ஹியூஜ் ஃபிலிம் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் எனக்கு கிடைச்சது. அதுக்கு நான் தேங்க்ஸ் டைரக்டர் சாருக்கு தான் சொல்லணும். இந்த ஃபிலிம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. நீங்கள் இப்போ பார்த்து முடிச்சிருக்கீங்க. இதை திரைக்கு கொண்டு போய் உங்களோட விமர்சனத்தினால இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி வரணும். இதை கொண்டு போய் சேர்த்து தேட்டரில் கொண்டு போய் எல்லாருமே இந்த படத்தை பார்க்க வைக்கிறது உங்களுடைய கடமை. நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தாச்சுன்னா ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் நான் படம் பார்க்குறேன். பத்திரிகையாளர்கள் எல்லோரும் கூட இந்த படம் தான் பார்க்குறேன். நல்ல ரெஸ்பான்ஸு. வழக்கமான ஒரு பேய் படம் மாதிரி இல்லாமல் இது ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க டைரக்டர். நான் இதில் ஒரு சின்ன ஒரு கேரக்டர், ஒரு வாட்ச்மேனாக வரேன், ஒரு சின்ன ஹியூமரோட. டைரக்டர் படத்தில் காமெடியே இருக்கக்கூடாதுன்ட்டாரு. அப்படி இருந்து சின்ன சின்ன காமெடி பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. அண்ட் டேரக்டர் ப்ரொடியூசர் சார் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. நான் இல்லை ஸ்மிருதி வெங்கட்டோட பையனா வரேன் இந்த ரோலில். எனக்கு இல்லை சான்ஸ் ஹருண் சார் தான். அதனால ஹருண் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். நான் மியூசிக் டைரக்டர் சித்தார்த் பிபின். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் நடிகராக நான் உள்ளார வந்தேன். அப்புறம் மியூசிக்காகவும் உள்ளார வந்தேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் பியோர் ஜானர் ஹாரர் படம் இது. இவங்க எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. டைரக்டர் ஹருண் சூப்பராக பண்ணியிருக்காரு. டெக்னிக்கல் குரூப் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ படம் நல்லா வந்திருக்கு. இன்னைக்கு படம் இன்னும் 2 days ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஃபர்ஸ்ட் இந்த படம் நடக்க முழுக்க காரணம் என்னோட வெல்விஷர். எனக்கு ஒரு 15-20 இயர்ஸாக ஒரு பழக்கம். இவர் வச்ச அந்த ட்ரஸ்ட் தான் என் மேலே அந்த படம் முழுக்க நடக்க காரணம். எந்த இடத்துலையும் பேர் வேண்டாம், நான் இருக்கிறேன்னு காட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிட்டாரு. ஏன்னா எங்கள் சைடில் கேட்டாங்க ஒரு நேம் பேனரில் எதுவுமே வரலன்னு. அதுக்கு நான் இல்லை, அவர் தான் முழுக்க அவர் வச்ச ட்ரஸ்ட். சின்ன ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணோம். உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பார்த்துருப்பீங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ரொம்ப அதிகமாக ஆல்மோஸ்ட் 1 year எடுத்துச்சு. பேக்ரவுண்டுக்கும் விஎஃப்எக்ஸ்க்கும் சிஜிக்கும் எல்லாமே ஒரு 1 year எடுத்துச்சு டைமு. அதுக்கு முழுக்க அந்த டைம் ஸ்பேஸ் கொடுத்து ட்ரெஸ் பண்ணி நின்னதுனால தான் இந்த கண்டென்ட் வந்தது. இல்லை ஒரு அவசரமாக முடிச்சுக்க சொல்லியிருந்தேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் முடிஞ்சது இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம். ஏன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கொஞ்சம் அமையிறது கஷ்டம் தான். அந்த மாதிரி கொஞ்சம் அவசரமாக பண்ணியிருந்தோன்னா கொஞ்சம் இன்னும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட் வந்திருக்காது. அந்த டைம் கொடுத்து எனக்கு இது பண்ணார். அப்புறம் என் டைரக்ஷன் டீம் வெங்கடேஷ், பாலா, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் வெங்கடேஷ் தனியாக நின்று ஹேண்டில் பண்ணி கொடுத்தாரு. படம் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. உங்களுடைய நிறை குறைகள் எதுவும் வந்தாலும் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இல்லை சார், அவ்வளோ பாதிப்பு வருமானு தெரியல. இல்லை சிலிண்டர் அரை சிலிண்டராக இருந்திருக்கலாம். மந்த்ல முடிகிற மாதிரி இருந்திருக்கலாம். சரி, 3/4 சிலிண்டர் வந்து இல்லை சார் தெரியல. ஏன்னா அவ்வளோதான் பண்ண முடியும். அப்பார்ட்மெண்ட்டை நல்லா பிளாஸ்ட் பண்ண அந்த கண்டென்ட்டுக்கு நம்ம. ஆமாம் இல்ல சார், அதான் சில நிறைய பேர் இல்ல அதான் அந்த அம்மா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கவனிச்சீங்க இருக்காங்க. அவங்கள இன்சிடென்ட் நடந்திருக்கு. மேக்ஸிமம் அதை ஒரு பிளாஸ்ட் மாதிரி தான் சொல்றாங்க. இல்லை அன்எக்ஸ்பெக்டட் அந்த ஆக்சிடென்ட். அது நெக்ஸ்ட் யாரும் வாங்கக்கூடாது, வரக்கூடாது. கொஞ்சம் நிறைய பேர் ஹைட் பண்ணுவாங்க அது.